அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு 2026 பிறக்கப் போகின்ற புது வருடம் நமக்கு நிறைந்த செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் தருவதற்காக கனி காணுதல் முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். பங்குனி 30 ஏப்ரல் 13ஆம் தேதியோடு விஸ்வவாசு வருடம் முடிந்து ஏப்ரல் 14 சித்திரை 1 ஸ்ரீ பராபவ வருடம் தொடங்க இருக்கிறது. பிறக்கின்ற வருடம் நமக்கு 16 செல்வங்களையும் கொடுக்கணும். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் வற்றாத தானியமும் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க கனி காணுதல் முறையை பற்றி இப்போ பார்க்கலாம். ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு, அதாவது பங்குனி மாதம் 30ஆம் தேதி சித்திரை பிறக்கிறதுக்கு முதல் நாள் இரவே நம்ம இந்த கனி காணுதலை ரெடி பண்ணி வச்சுக்கணும். சித்திரை 1 அன்று காலையில் நம்ம எழுந்த உடனே இந்த பொருட்களை எல்லாம் பார்க்கணும். முதல்ல நம்ம ரெடி பண்ண வேண்டியது அன்னபூரணி. நம்ம வீட்டில் அன்னம் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கணும். யார் கேட்டாலும் இல்லைன்னே சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு வற்றாத தானியங்கள் இருந்து கொண்டே இருக்கணும். அதற்கு அன்னபூரணி சிலைக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் பச்சரிசியை நிரப்பி அன்னபூரணி சிலையை அது மேலே வைக்கணும். 2 பக்கமும் குபேரர் சிலை இருந்தால் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. அந்த குபேரர் சிலைக்கு முன்னாடி, அன்னபூரணி சிலைக்கு முன்னாடி ஒரு படி மாதிரி ஏதாவது 3 எடுத்துக்கணும். புது வருடத்தில் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும். அதற்காகவும் கல்லுப்பை ஒரு படியில் வச்சிடணும், இன்னொரு படியில் துவரம்பருப்பு, இன்னொரு படியில் பச்சரிசி. இந்த 3 பொருளையும் நிரப்பி அன்னபூரணி சிலைக்கு முன்பு வைத்து நம்ம வீட்டில் என்ன பூக்கள் இருக்கோ அன்றைய தினத்தில் வாசனை நிறைந்த பூக்களை அன்னபூரணி சிலைக்கு முன்னாடி வச்சிடணும். படிக்கு மேலே 1 ரூபாய் நாணயங்களை 3 படியிலையும் வச்சு அன்னபூரணியை முதல்ல நம்ம வீட்டில் வரவேற்கணும். அடுத்ததாக நம்ம வீட்டில் என்ன தானியங்கள் இருக்கோ அந்த தானியங்களை அன்றைய தினத்தில் கொட்டி வைக்கணும். அரிசி, பச்சை பயிறு, துவரம் பருப்பு, உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, கல்லுப்பு, இந்த பொருட்களை மட்டும் நான் ஒரு தாம்பலத்தில் ஒவ்வொரு படியிலையும் நான் வச்சுருக்கேன். இந்த பொருட்கள் அனைத்துலேயுமே ஒவ்வொரு தெய்வங்கள் வாசம் செய்கிறாங்க. செவ்வாய் பகவானுக்கு உரிய பொருளும் வச்சுருக்கோம், புதன் பகவானுக்கு உரிய பொருள் வச்சுருக்கோம், மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருள் வச்சுருக்கோம். அன்றைக்கி அனைத்து தெய்வங்களையும் நம்ம வரவேற்கணும். குலதெய்வத்தில் இருந்து அனைத்து தெய்வங்களையும் நம்ம வீட்டுக்கு புத்தாண்டன்று நம்ம வரவேற்கணும். சித்திரை 1 அன்று கனி காணுதலுக்கு முக்கணிகள்னு சொல்லக்கூடிய மா, பலா, வாழை, இந்த 3 பழங்களையும் நம்ம அன்றைய தினத்தில் வைக்கணும். அப்படி இல்லைனாலும் நமக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை வச்சாலே போதும். வாழைப்பழம் வச்சா கூட போதும். வாழைப்பழம், மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை, நமக்கு என்ன பழங்கள் அன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த பழங்களை நம்ம வச்சு வழிபாடு செஞ்சாலே போதும். பிறக்கின்ற புது வருடம் ஸ்ரீ பராபவ வருடம். இந்த வருடத்தில் நமக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராமல் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறதுக்காக நம்ம அனைத்து பழங்களையும் வைத்து அன்றைய தினத்தில் கனி காணணும். பிறக்கின்ற வருடத்தில் நமக்கு வற்றாத செல்வம், பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கணும். செல்வங்கிறது பெருகி கொண்டே இருக்கணும். மகாலட்சுமி தாயாரும் குபேர பகவானும் சுக்கிர யோகமும் கிடைக்க நம்ம வீட்டில் சில்லறை நாணயங்கள் வச்சுருப்போம், சில்லறை காசாக வச்சுருப்போம். அதெல்லாம் ஒரு பவுலில் கொட்டி 1 ரூபாய் காசாக இருந்தாலும் 10 ரூபாய் இருந்தாலும் எவ்வளோ ரூபாய் இருக்கோ நம்மள்ட்ட உள்ள காசை ஒரு பவுலில் கொட்டி அன்றைய தினத்தில் வைக்கணும். அடுத்து முக்கியமானது ரூபாய் நோட்டுகள். ஒரு தாம்பலத்தில் ரூபாய் நோட்டுகளை வைக்கணும். ரூபாய் நோட்டுகள் உங்கள்கிட்ட எவ்வளோ 100 ரூபாய் இருக்குது, 200 ரூபாய், 300 ரூபாய் எவ்வளோ இருக்குதோ அதை வச்சாலே போதும். நிறையா வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு தாம்பலத்தில் பணத்தை இப்படி வச்சுக்கலாம், அல்லது உங்கள் விருப்பப்படி நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். பணத்து மேலே நம்ம வீட்டில் என்ன நகை இருக்கோ, ஒரு கம்மல் இருந்தால் கூட போதும், அல்லது ஒரு சின்ன செயின், ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகையை அந்த பணத்துக்கு நடுவில் வச்சுருங்க. நம்மிடம் உள்ள ரூபாய் நோட்டுகளை வச்சாலே போதும். வருடம் முழுவதும் பணவரவு இருக்கணும், வருமானம் பெருகணும், கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும். அதற்காக நம்ம ரூபாய் நோட்டுகளை அன்றைய தினத்தில் பார்க்கணும். அடுத்ததாக மங்களகரமான பொருட்கள். நம்ம எப்பொழுதுமே தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மங்கள பொருட்களான மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வளையல், குண்டு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள், பூக்கள், மங்கள பொருட்கள் கூட இனிப்பான பொருட்கள், வாசனை மிகுந்த பொருட்களை வைக்கலாம். நான் பெருங்கற்கண்டு வச்சுருக்கேன், நீங்கள் வெல்லம், சர்க்கரை கூட வச்சுக்கலாம். வாசனை பொருட்களான மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஏலக்காயை வைக்கலாம். ஒரு சொம்பில் தண்ணீர் ஊற்றி தண்ணியில் பூக்கள், மஞ்சள் தூள்,
கற்பூரம் இதை போட்டு அந்த பொருளையும் வச்சிடணும். இது எல்லாமே ரெடி பண்ணி சித்திரை 1க்கு முதல் நாள் இரவே ஹாலில் வச்சிடணும். இந்த பொருட்களை எல்லாம் வச்சு ஒரு தாம்பாளத்தில் ரெடி பண்ணிக்கணும். எல்லா தாம்பாளத்துலேயும் பூ, உதிரி பூ கூட நீங்கள் வைக்கலாம். சாமந்தி பூ, மல்லிகைப்பூ, வாசனை நிறைந்த பூக்களை எல்லா தாம்பாளத்துலேயும் வச்சுருங்க. வெத்தலை பாக்கு வைக்கணும். பிறக்கின்ற புது வருடம் நமக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கணும். மகிழ்ச்சி, சந்தோஷம், நீண்ட ஆயுள், வற்றாத செல்வம், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, இது எல்லாமே கிடைக்கிறதுக்காக ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு அன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த நாள் சித்திரை 1 ஸ்ரீ பராபவ வருடம். அந்த வருடத்தில் நம்ம புது வருடம் காண போகிறோம். ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு ரெடி பண்ணி வச்சுட்டு சித்திரை 1 ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்த உடனே இந்த பொருட்களை நம்ம பார்க்கணும். காலையில் எழுந்த உடனே நம்ம எங்கே வருவோமோ, ஹாலுக்கு வந்தாலும் சரி, அந்த இடத்துல இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து ஹாலில் வச்சுட்டு புது வருடம் பிறக்க போகிறதுக்கு முந்தின நாளே இந்த பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி நம்ம எழுந்த உடனே பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல செட் பண்ணி வச்சிடணும். ஹாலில் வச்சாலும் அல்லது வேறு எங்கே நீங்கள் எழுந்த உடனே வெளியில் வருவீங்களோ அந்த இடத்துல இந்த பொருட்களை எல்லாம் தாம்பலத்தில் அழகாக நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க. இந்த பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி முன்பகுதியில் கண்ணாடி வைக்கணும். கண்ணாடி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எழுந்திரிச்ச உடனே பார்க்குற மாதிரி அந்த பொருட்களை வைக்கணும். சித்திரை 1 அன்று காலையில் எழுந்த உடனே நீங்கள் கண்ணை திறந்துட்டு லைட்டை போட்டு இந்த பொருளை எல்லாமே பார்க்கணும். பிறக்கின்ற புது வருடம் நமக்கு நிறைந்த செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வாசம் செய்யணும். குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அந்த பொருட்களை எல்லாமே பார்க்கணும். அதன் பிறகு உங்கள் வீட்டில் உள்ளவங்க யார் எழுந்து வந்தாலும் அவங்கள கூட்டு வந்து அந்த பொருளை பார்க்க சொல்லுங்கள். இப்படி நம்ம இந்த பொருட்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புது வருடம் நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், வற்றாத பணவரவு, செல்வம் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நீங்களும் கனி காணும் முறையை இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிறக்கின்ற புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். சித்திரை 1 மறக்காம கனி காணுதல் முறையில் இதில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு என்ன பொருட்கள் பழங்கள் கிடைக்குதோ, ரூபாய் நோட்டுகள், இதை மட்டும் வச்சாலே போதும். பிறக்கின்ற தமிழ் புத்தாண்டு 2026 சித்திரை 1 ஸ்ரீ பராப வருடம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுக்கணும் என்று மனதார வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம தெய்வீக ஆற்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.